திடீர் உடல்நலக்குறைவு, நள்ளிரவில் ஏற்பட்ட மாரடைப்பு, நெஞ்சு வலியால் துடிதுடிச்ச நடிகர் சரத்குமாருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம் தமிழ் சினிமாவை உச்சக்கட்ட கண்ணீரில் மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் சரத்குமார். இவரை எல்லாரும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தான் அழைப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் வில்லனா அறிமுகமாகி, அதன் பிறகு தனது திறமையால இன்னைக்கு பெரிய ஹீரோவா வளர்ந்திருக்கிறார் சரத்குமார். இவர் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் 150 படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாரு. அதுல 100 படங்களுக்கு மேல இவரு ஹீரோவாவே நடிச்சிருப்பாரு. அதுலயும் சில படங்கள்ல விஜயகாந்துக்கே வில்லனா நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் சரத்குமார். இவர பொறுத்தவரைக்கும் எந்த விதமான கதாபாத்திரம் கொடுத்தாலும், அதுல அருமையான ஒரு எதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம வயசு இப்போ அவருக்கு 65 ஆகுது. ஆனா பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு வயதுடைய நபர்ன்னு தெரியாது. ஏன்னா டெய்லியுமே ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சிலாம் பண்ணி தனது உடல ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கார் சரத்குமார். அப்படியாப்பட்ட இவரு நடிகை ராதிகாவ காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோட திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ராகுல் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காரு. ஆனா தன்ன மாரியே தன் பையன சினிமால கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவர வெளிநாட்டுல மிக முக்கியமான பட்டப்படிப்பெல்லாம் படிக்க வச்சிருக்காரு சரத்குமார். அவருக்கு இப்போ அடுத்தது திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்ணியிருக்காரு. இதுக்கிடையில நடிகை ராதிகாவும் அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகும் கூட நெறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு சின்ன திரையில களமிறங்கி அங்கும் சில சீரியல் நடிச்சாங்க. இப்போ விகடன் தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனத்த ஓப்பன் பண்ணி, அதன் மூலியமா நெறைய சின்ன திரை சீரியல்கள தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது போக இந்த வயதிலும் அவங்களுக்கு அவங்க வயதுக்கு ஏற்பட்ட நல்ல நல்ல கதாபாத்திரங்கள தேர்வு செஞ்சு, தமிழ் சினிமால தொடர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாவும் ராதிகா இருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சரத்குமார், ராதிகா 2 பேரும் அவங்களுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள தேர்வு செஞ்சு, அதுல நடிச்சு, இன்னமும் தங்க ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு நடிகையாவே தென்பட்டுட்டு இருக்காங்க. நடிகை ராதிகாவும், சரத்குமாரும். இப்படி திருமணமாகி பல வருடங்களா எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா வாழ்ந்திருந்த இவங்களுக்குள்ள இப்போ சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அந்த கருத்து வேறுபாட்டினால 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டையும் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா சில நாட்கள் சரத்குமார் சரியா சாப்பிடாம, தூங்காம தனது மனைவி ராதிகா பண்ண சில கேவலமான விஷயங்கள் நினைச்சு பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ள இருக்காரு. அது மட்டும் இல்லாம சரத்குமார் இதனால் காரணமா மது பழக்கத்துக்கும் கொஞ்சம் அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த 10 நாட்களா சரியா சாப்பிடாம அளவுக்கு அதிகமா மது குடிச்சது காரணமா அவரது உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு. அதன் காரணமா நேற்று நள்ளிரவு திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலியால பயங்கரமா துடிதுடிச்சிருக்காரு சரத்குமார். அப்படி துடிதுடிச்ச அவரை கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. அப்படி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சரத்குமார் திடீர்னு சிகிச்சை பலனின்றி அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் சோகம் தமிழ் சினிமாவையே உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. அவரோட குடும்பத்தினர்கள் எல்லாருமே நில குலைஞ்சு போயிருக்காங்க இவருடைய இந்த துயர் செய்தியை கேட்டு.